மனசுல நல்ல எண்ணம் இருந்தா அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்கு அந்த தெய்வமே இறங்கி வந்து துணையா நிக்கும். அதே மனசுல கபடமோ கல்மிஷமோ இருந்தா அத தெய்வமே குறுக்க நின்னு தடுக்கும். பூக்கார பாப்பா, நல்லா பேசுறியே நீ. மனசுல நல்ல எண்ணத்தோட எந்த காரியம் பண்ணாலும் அந்த அம்மனே வந்து துணை இருப்பான்னு சொன்ன பாத்தியா? 100க்கு 100 உண்மை பாப்பா அது. அப்படின்னா மனசுல கள்ள எண்ணத்தோட ஒரு காரியத்தை செய்யணும்னு நினைச்சா அந்த தெய்வம் தடுக்குங்கிறதும் 100க்கு 100 உண்மைதானே வாத்தியார் ஐயா? என்ன இது உண்மைன்னா அதுவும் உண்மைதானே? அத உங்க சிநேகிதருக்கு நல்லா உரைக்கிற மாதிரி சொல்லுங்க. ஏய் பூக்கார பொண்ணு, எங்க வந்து என்ன பேசிக்கிட்டு இருக்க? உன் இஷ்டத்துக்கு ஏதோ உளறிக்கிட்டு இருக்க. ஏப்பா, என்கிட்ட தான் எல்லாரும் உளருவாங்களே தவிர நான் யார்கிட்டயும் இது வரைக்கும் உளறுனதே இல்ல. என்ன பாக்குறீங்க? நான் சரியான இடத்துக்கு வந்து என்ன பேசணுமோ அதை தான் பேசிக்கிட்டு இருக்கேன். வாத்தியார் ஐயா, இந்தாங்க இந்த பூவை வாங்கிக்கங்க. இல்லம்மா, நான் இப்போ ஒரு முக்கியமான வேலையா வந்திருக்கேன். நான் இப்போ கோயிலுக்குள்ள போக மாட்டேன். எனக்கு இப்போ பூ வேணாம். பரவாயில்ல வாத்தியார் ஐயா, நீங்க இந்த பூவை கோவில்ல இருக்கிற சாமிக்கு கொடுக்க வேண்டாம். இத கொண்டு போய் உங்க வீட்டு பூஜை அறையில வச்சு பூஜை பண்ணி வீட்டு பொம்பளைங்க தலையில வச்சுக்க சொல்லுங்க. உங்களுக்கு நல்ல செய்தி வரும். ஏய், இந்த பூவை விக்கிறதுக்கு தான் உன் மனசுல வர பொய்யை எல்லாம் அள்ளி விட்டுக்கிட்டு இருக்கியா? இந்த சின்ன வயசுலயே என்ன வாய்ஜாலம், என்ன தந்திரம் உனக்கு? இந்த பூவை கொண்டு வந்து வச்சா நல்ல செய்தி வருமா வீட்டுக்கு? சரியான ஃப்ராடுக்கார பொண்ணா இருப்ப போல. யாரு? நான் ஃப்ராடுக்கார பொண்ணா? ஏய், இப்ப இங்க இருந்து நீ போக போறியா இல்லையா? சுந்தரம், என்னப்பா அது? சின்ன பொண்ணு அதுகிட்ட போய் கோவப்பட்டு இருக்கிற? ஐயா, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், வரீங்களா? இரு, பேசிட்டு வந்துடுறேன். வாத்தியார் ஐயா, கண்டிப்பா இந்த பூ உங்க வீடு தேடி வரும். சும்மா மறைக்காதீங்க ஐயா, உங்களை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். ஏய், ஒண்ண அப்ப நான் வரட்டுங்களா? வந்துடுறேன். சரிங்க ஐயா. பூசாரி, சுந்தரம், என்ன சுந்தரம், பழைய ஞாபகம்லாம் வந்துருச்சா? சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சரியா, வா. ஏண்டி மணி, தோப்புக்கு வாக்கிங் போன புள்ளையும் மருமகளையும் இன்னும் ஆள காணுமே. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியலையே. மா, வாக்கிங்லாம் முடிச்சிட்டு தோப்புல காத்தாட உட்கார்ந்து கதை பேசிட்டு வருவாங்கம்மா. இங்கதான் அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பக்கத்துல உட்கார்ந்திருந்தாலே பாக்குறவங்க கண்ணு பொறுக்க மாட்டேங்குதே. அதுவும் சரிதான். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு திகு திகுன்னு பத்திக்கிட்டுல எரியுது. ஜாட பேசுறாங்களாம். அண்ணா, வர வர நம்ம வீட்டில் இந்த ஜாட பேச்சு பேசுறவங்களோட தொல்லை ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதுங்களை முதல்ல ஒழிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு பூச்சி மருந்தை கண்டுபிடிச்சு ஆகணும். டேய், நான் உன்னதான் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? அதே மாதிரி நானும் உன்னதான் சொன்னேன்னு உனக்கு தெரியுமா? அடச்சிப்ப சின்னதா, விடுங்க சின்னதா. என்ன அவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா? நல்லா அவன் காதுல மந்திரம் ஓதி விடுற மாதிரி ஓதி விடுடி. உன் பொழப்பே இதுதானே.
மோ மோ சரவணா, ஃபுல் வாக்கிங் போனேன் நானு